ஒரு வீரம் வரணும் அப்படின்னாக்க இந்த யோகிடா மாதிரி படத்தை வந்து பாருங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்கூல்லே நிறையா தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்க, தற்காப்பு கலைகளை கற்றுக்குங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வு உள்ள படம் தான் இந்த யோகிடா படம். இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளரும் சரி, இயக்குனரும் சரி, இசையமைப்பாளரும் சரி, ஒளிப்பதிவாளரும் சரி, எல்லாருமே சூப்பராக அவங்கவுங்க வேலையை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறைந்த நடிகர் மனோபாலா அண்ணன் அவங்களும் அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லன் அப்படி சும்மா ஆகாஜ் பாகுவான அது அப்படி அப்படி உடம்புல அப்படி இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து கேரக்டர் பேர் பாபு, ஜவஹர் பாபுன்னு வச்சுருக்காங்க. அது வேறு எங்கேயோ போய் அரசியலில் இடிக்கிற மாதிரி ஜவஹர் பாபு ஜவஹர் பாபு சார் பாபு சார் பாபு அப்படின்ற மாதிரி அது அது உள்ளுக்குள்ள அப்படி போகுது. பார்த்தீங்களா, டக்குன்னு டக்குன்னு லூசாடா நீன்னு என் கேரக்டரை சொல்லிட்டாரு. இல்லை இது தேவையா, அது தேவையா வேணா இல்லை, அதாவது வந்தவர் வந்த வேலையை பார்க்கணும். எதுக்கு இந்த குட்டக மண்டக பாவம் அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்குங்க. அதாவது சாய் தன்ஷிகா வந்து வேறு ரேஞ்சு, விஜயசாந்தி ரேஞ்சு. நான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னால் விஜயசாந்தி ஆக்ஷன் ஹீரோயாக பார்த்துருக்கேன். இந்த படத்தில் உண்மையிலே டூப் போடாமல் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கௌதம் கிருஷ்ணா டைரக்டர்னு சொல்கிறத விட ஸ்டண்ட் மாஸ்டர் கணேஷ் தான் வந்து டைரக்டர். அவ்வளவு வேறு மாதிரி, அதாவது விஜய் ரஜினி மாதிரி சாய் தன்ஷிகா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரமாதமான சண்டை காட்சிகளில் மட்டும் இல்லை, ஆக்ஷனில் கூட அவர் இந்த ரேப் பண்ணப்பட்ட பிறகு அப்புறம் வந்து பழி வாங்கும்போது ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வேறு வேறு லெவலில் சாய் தன்ஷிகா பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டால் விஷால் வந்து இனிமேல் சொந்த படம் எடுக்கிறாருந்தா சாய் தன்ஷிகாவையே கதாநாயகியாக போட்டு படம் எடுக்கணும். ஏன்னா அவரை விட நல்லா நடிச்சிருக்காங்க சாய் தன்ஷிகா. அதாவது என்ன, விஷால் படப்பெல்லாம் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. விஷாலை விட நான் ஓப்பனாக சொல்கிறதா சாய் தன்ஷிகாட்ட பொட்டென்ஷியாலிட்டி ஜாஸ்தி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் வந்தேன். முதல்ல சொல்லிட்டேன், யோகிடானா சரி ரைட்டு ஒரு டப்பிங் படம் மாதிரி இருக்குன்னு நினச்சி வந்தேன். ஆனால் படம் வந்து நம்பர் 1 ஆக்ஷன் மூவி. இப்போ வந்து இந்த டைமில் வந்து கமல் படம், ரஜினி படம், அஜித் படம் இல்லை. அந்த ரசிகர்கள் பூராவருமே ஃபைட்டை விரும்புகிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஃபுல்லாக ஃபைட்ஸ் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஃபைட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒரு விஜய் படத்துக்கு ரஜினி படத்துக்கு எப்படி கம்போஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் கணேஷ் பண்ணியிருக்காரு. இனிமேல் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு நிறைய படங்கள் இதன் மூலம் கிடைக்கும். அந்த ஜவஹர் பாபு, அது ஜவஹர் பாபு வந்து ஆக்சுவலாக வந்து அதிலே இல்லை இந்த படத்தை சரியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். சந்தில் அவர் வந்து கஞ்சா வித்தவர், சந்து பாபுன்னு பேர், அதுதான் ஜவஹர் பாபுன்னு மாற்றிட்டாருன்னு படத்திலே டைலாக் வருது. அதை பார்க்கலையா? ஜர்தா பாபு இல்லை ஜர்தா பாபுங்கிறது தான் ஜவஹர் பாபுவை மாற்றிருக்காங்க. வம்பில் இழுத்து விடாதீங்க, ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்காங்க. உள்ளே போகணும்னு நினச்சா இந்த மாதிரி பேசுங்க. சார் நான் சவால் விட்றேன், தில் இருந்தாங்க இந்த யோகிடா படத்துக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சவால் விட்றேன், அந்த ஜவஹர் பாபு நீங்கள் வந்து அவர் இல்லையாண்டா அவரு. எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இருக்கு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சும்மா இருக்கு இருக்கு இல்லை இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா நாம் வந்து படத்துக்கு விமர்சனம் பேச வந்திருக்கோம். எதுக்கு நமக்கு அரசியல்? ஏன்னா அவங்க தான் தியேட்டர் எல்லாம் வச்சுருக்கிறவங்க. நாளைக்கு வந்து இவர் ரோட்டில் ஒழுங்காக போகிறதுக்கு உத்தரவாதம் இல்லை எனக்கு, நான் தான் சொல்லுவேன். ஏன்னா மோசமாக அவர் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. என் மேல கை வச்சாங்க, நான் சாய் தன்ஷிகா வந்து சும்மா அந்த அம்மா பொழந்தெடுக்கும். எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை. இருக்கு கேட்டா போயா சார் இந்த யோகி வாங்க, இவர் தான் பணம் போட்டு எடுத்திருக்காரு. இதை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? இல்லை இல்லை சார், இல்லை சத்தம் போட்டு சொல்லுங்கள். இல்லை சார், இல்லை இல்லை, அதுதான் உண்மை. என்ன காரணம்னா இந்த படத்தில் அரசியல் இருக்குது, ஆனால் அரசியல் அவரை நோக்கி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா என்ன காரணம்னா அவர் வந்து தம்பி, இந்த படத்தில் தம்பியாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வேறு மாதிரி இருக்கார். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. தயவு செஞ்சு படம் வந்து ஆக்ஷன் படம், ஆக்ஷன் பிரியர்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிக்கும். தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, அதாவது உதாரணமாக பெண்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். அதாவது நாம் வந்து கற்பழிக்கப்பட்டோங்கிறது கூட தெரியாமல் அப்படியே கவுந்தடித்து படுத்துடக்கூடாது. அதாவது ஒவ்வொரு தோல்வியும் நம்முடைய வெற்றிக்கு அடுத்த கட்டம் நினச்சி பெண்கள் பயணிக்கணும்.
பெண்கள் வந்து இந்த மாதிரி தற்காப்பு கலைகளை கற்றுக்கணுங்கிறதும் படம் உணர்த்துது. ஒரு நான் தான் சொல்கிறேன், விஜயசாந்தி அது இப்போ உள்ள 90 கிட்ஸுக்கு தான் அது புரியும். இப்போ 90 கிட்ஸில் உள்ளவங்களாம் எல்லாம் 35 இயர்ஸாக இருப்பாங்க. இந்த விஜயசாந்தி தான் அந்த ஆக்ஷன் ஹீரோவாக அந்த டைமில் பரிமளித்தாங்க. அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆக்ஷன் ஹீரோயின்னா விஜயசாந்தி, சாய் தன்சிகா தான். அதான் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காங்க. இல்லை இப்போ சார் சொன்ன இல்லை அவர் சந்தேக கற்பழிக்கப்பட்டது கூட தெரியாமல் கவுந்தடிச்சு படக்கூடாதுன்னு சொன்னார்ல, அது உண்மைதான். அதனால் மக்களே இந்த யோகிடா படத்தை வந்து பாருங்கள். கற்பழிக்கப்பட்டது கூட தெரியாமல் கவுந்து படுக்கக்கூடாதுன்ற கருத்தை நம்ம பைல்வான் ரங்கநாதன் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. இந்த யோகிடா படத்தை பாருங்கள், தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்குங்க. கரெக்டானே? இல்லை ஆக்ஷன் ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதாவது ரஜினி படம், கமல் படம், அஜித் படம், விஜய் படம் ஓடுதுன்னா அது காரணமே மெயின் ஆக்ஷனும் டான்ஸும் தான். இந்த படத்தில் ஆக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கு நான் 100க்கு 100 கேரண்டி. நீங்கள் இல்லை, அதான் பெண்கள் வந்து ஒரு உறுதியோடு இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், வீரமோடு இருக்கணுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பெண்கள் பார்க்கலாமான்னு என்னை கேட்க மாட்டேன், அண்ணனை தான் கேட்பியா? எனக்கு அப்படி என்ன உங்கள்கிட்ட இல்லை, நான் என்னென்னா 100க்கு 100 விமர்சகர். அவர் சேனலில் கேட்குறாரா? இல்லை உனக்கும் சாருங்க என்ன கனெக்ஷனு? இதான் என்னை வச்சு அவர் இல்லை, அவரை வச்சு நான் பிழைக்கிறேன், என்னை வச்சு அவர் பிழைக்கிறாரு. ஏன்னா யூடியூப் நடத்துகிறாரு, எப்படி வியூஸ் போகணும் அவருக்கு தெரியும். எது எப்படியோங்க, யோகிடா படம் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் அருமையான படத்தை கொடுத்துருக்காரு. தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2வது தடவை கூட போய் பாருங்கள், அந்த தேசிய கொடிக்கான அர்த்தம் என்னன்றது தெரியும். நன்றி, வணக்கம். இல்லை, இவர் தான் நம்ம ஃபைட் மாஸ்டர் கணேஷ். நீங்கள் தான் இயக்குனரா? ஆனால் உண்மையிலே நான் வந்து கௌதம் கிருஷ்ணா வந்து இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் டைரக்டராக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் விறுவிறுன்னு இருக்குங்க. நான் வந்து புது படங்கிறதுக்காக சொல்ல வரல, இன்டர்வல் போனதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்து என்னங்கிறத பண்ணியிருக்காரு. நல்ல டைரக்டராக கண்டிப்பாக வருவீங்க. ஒரு உத்தரவாதம் இருக்குது. நம்ம கொடுத்த 150 ரூபாய்க்கு கொடுத்தோன்னா 200 ரூபாய்க்கு சந்தோஷப்படுத்துறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். இல்லை, ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதான் நல்லா இல்லை, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அற்புதமாக எல்லாம் கிளாப் பண்ணி ஒவ்வொரு சீனையும் ரசித்தாங்க. இனிமேல் இன்னையிலேருந்து க்ரௌட் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா சென்டர்லையும் பெரிய அளவில் ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு. ப்ரொடியூசருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ப்ரொடியூசரை நான் மறக்கவே மாட்டேன், செந்தில் சாரை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும். விஷயம் செந்தில் சாருக்கு என்னுடைய பாராட்டு என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு நடிகையை நம்பி ஒரு ஆக்ஷன் படம் எடுத்திருக்காரு. இவரும் அதுக்கு ஒத்துழைச்சிருக்காரு. அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ வந்து ஒரு விஜய் செய்ய வேண்டிய கேரக்டரை சாய் தன்சிகா செஞ்சுருக்காங்க. அதான் உண்மை. அதானே சார் உண்மை? அதனால் யார் வேண்டுமானாலும் திறமை உள்ளவர்கள் அந்த பாத்திரத்தில் சோபிக்க முடியுங்கிறத சாய் தன்சிகா நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக, இளமையாகவும், அது பொருத்தமாகவும், அது சில ஆமாம், அதுமாதிரி அந்த ஐஜி யார் நடிச்சிருக்கணும், ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. கன்னட ஆர்டிஸ்ட். ஆமாம், கன்னட நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் உண்மையாக இருந்தால் அந்த நாடு செழிக்குங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. அதாவது அரசியல்வாதிகளும் போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்த விளங்காத நாடு அப்படிங்கிறது படம். தேங்க்யூ.